பண்டைய காலந்தொட்டு பாண்டி நாட்டு கடற்கரையோரத்தில் கொர்க்கை பட்டினமே சிறந்ததொரு துறைமுக பட்டினமாக சிறப்புற்று திகழ்ந்தது. கிரேக்கத்திலிருந்தும் ரோம் நகரிலிருந்தும் சீனாவிலிருந்தும் நிறைந்த பலவகை பொருட்களுடன் மரக்கலங்களுடன் தமிழகத்தின் அன்றைய புகழ்பெற்ற துறைமுக பட்டினமாக விளங்கிய கொர்க்கைக்கு வந்தனர் அயலக வணிகர்கள். தமிழகத்திலிருந்து பட்டு, முத்துக்கள், பொற்கிண்ணங்கள், மிளகு போன்றவற்றை பண்டமாற்று செய்து இவர்கள் திரும்பிச் சென்றனர். மதுரை நகர் உதயமாவதற்கு காரணமாக இருந்த நல்லூர் கொர்க்கை என கல்வெட்டு சான்று பகர்கின்றது. பண்டைய காலத்தில் பாண்டிய மன்னர்களின் மிக முக்கிய துறைமுக பட்டினமாக விளங்கிய கொர்க்கை இன்று அதன் சிறப்பின் சுவடு தெரியாமல் ஒரு சிற்றூராக காட்சியளிக்கின்றது. தற்சமயம் இந்த சிற்றூர் கடற்கரையிலிருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றது. இந்த ஊரில் நாம் அடையாளம் காணக்கூடிய முக்கியமான சின்னங்களாக இருப்பவை இங்குள்ள 2000 ஆண்டுகள் பழமையானது என மக்களால் கூறப்படும் வன்னிமரம், இங்குள்ள வெற்றிவேல் அம்மன் கோயில் மற்றும் அக்கசாலை விநாயகர் கோயில் என இப்போது விநாயகர் கோயிலாக மாற்றம் கண்டிருக்கும் பண்டைய அக்கசாலை ஈஸ்வரமுடையார் சிவன் கோயில் ஆகியவையே.
இந்த பதிவில் கொர்க்கையில் தொல்லியல் ஆய்வாளராக 1982 முதல் 1988 வரை 5 ஆண்டுகள் பணியாற்றிய திரு சந்திரவாணன் அவர்கள் கொர்க்கை அகழ்வாய்வுகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் விரிவாக விளக்கமளிக்கின்றார். சந்திரவாணன், நான் தொல்லியல் துறையில் சுமார் ஒரு 31 ஆண்டு காலம் 31.5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். முதலாக சென்னையில் எபிகிராஃபிஸ்ட்டுங்கிற இதில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் மியூசியம் கியூரேட்டர் அப்படிங்கிற இதில் தஞ்சாவூரில் மராட்டா தர்பார் ஹாலில் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் பெரும்பகுதி 5 ஆண்டுகள் 82லேருந்து 88 வரையிலும் கிட்டத்தட்ட நான் கொர்க்கைங்கிற பகுதியில் கியூரேட்டராக இருந்தேன். அந்த பகுதியில் நான் தான் அந்த ஆஃபீஸை ரன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தது. அங்கே மெட்டீரியல் மட்டும் வந்திருந்தது. அப்போ திருநெல்வேலியை மையமாக வச்சு அங்கே தான் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க எனக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம். நான் என்ன பண்ணேன், அங்கே நேரடியாக போய் அந்த ஊரோட மக்களோட கலந்து அவங்களோட பேசி பழகி அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் நான் அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்கள்லாம் சேகரித்தேன். அதில் சேகரிக்கும் போது பார்த்தோம்னா மழைக்காலங்களில் அதிகமாக கொர்க்கை காசுகள் கிடைக்கும், பாண்டியர் கால காசுகள். அது கூடுமான வரைக்கும் சர்ஃபேஸில் இந்த தண்ணீர் அறுத்து போகக்கூடிய பகுதியில் கிடைக்கிறது உண்டு. பெரும்பாலும் அங்கே பார்த்திங்கன்னா 6 அடியில் நல்ல தண்ணி இருக்கும். 10 அடிக்கு வந்துருச்சு அப்படின்னா கடல்படு பொருளான சிப்பி, சங்கு இதெல்லாம் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். அது பெரும்பாலும் அந்த பகுதியில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சங்கு, சிப்பி இதெல்லாம் சேகரித்து சுண்ணாம்பு காலவாயிட்டு அதிலிருந்து சுண்ணாம்புகள் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மக்களோட பழகும்போது இந்த ஊரில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வன்னி மரம், அப்புறம் வெற்றிவேல் அம்மன் கோவில், அப்புறம் அக்கசாலை விநாயகர் கோயில் அப்படின்னாங்க. நாங்கள் ஸ்கூல் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய அந்த நடு தெருவில் இருக்கும்போது தினந்தோறும் காலை மாலை எந்த நேரமும் அப்படியே கிளம்பி போய் என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான கல்வெட்டுக்கள் அடிப்படையில் அந்த ஊரை பார்க்கும்போது அது திருவழுதி வடநாட்டு, கொர்க்கையான, மதுரோதயநல்லூர், அக்கசாலை, ஈஸ்வரமுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி ஆற்றுப்பாசனம், அதாவது தாமிரபரணி ஆற்றிலிருந்து வரக்கூடிய டேங்க் அங்கே கொர்க்கை குளம். அந்த கொர்க்கை குளத்தில் வெற்றிவேல் அம்மன் என்ற அம்மனுக்கு கோயில் கட்டியிருந்தாங்க. அது விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆசாரிகளுக்கு இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இதில் 1000 பேரை அந்த வெற்றிவேல் அம்மன் கொன்றதாகவும் அதுக்காக எடுக்கப்பட்ட சிலை என்றும் அது சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் அவர்களுடைய புராணங்கள், அதாவது புராண நம்பிக்கை அடிப்படையில் அது சொல்லப்பட்டது. அதுக்கு நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இருக்கிறதா தெரியல. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொர்க்கை அக்கசாலைன்னு சொல்லக்கூடிய இடம் பழங்காலத்தில் அது காசுகள் அடிக்கக்கூடிய இடமா இருக்கு. பக்கத்தில் மாரமங்கலம், மாரன்னா பாண்டியர்கள், அவர்கள் தங்கியிருந்த பகுதி, ஆறுமுகமங்கலம், கொர்க்கை அப்படிங்கிறதெல்லாம். இந்த கொர்க்கைங்கிற ஊர் பெயர் நம்ம ஆய்வு செஞ்சோம்னா பழங்காலத்தில் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் இபன் பதுதா இவங்கெல்லாம் கொல்சி அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொர்க்கை பகுதி பார்த்திங்கன்னா அன்றைக்கு ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவாக இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் கடற்கரையிலேருந்து மேற்க தள்ளி இருக்குது. அதாவது தள்ளி இருக்குன்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா கடல் அந்த பக்கம் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சின்ன சின்ன ஊர்களாக பல ஊர் பெயர்கள் அங்கே பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த பகுதியும் கடற்கரை நகரமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, இன்றைக்கு அங்கே 10 அடி தோண்டின உடனே உப்பு தண்ணீர் வந்துடும், மணல் வரும், சங்குகள் வரும், எல்லாமே கிடைக்கும். இப்போ இதை வைத்துக்கொண்டு நம்ம கொர்க்கை என்பது பாண்டியர்களுடைய துறைமுகப்பட்டினம் என்று நம்ம சொல்லுவோம். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் சேகரிச்சிருக்கோம். அது சங்கு, அறுத்த வளையல்கள், முழு சங்குகள், அந்த முள் சங்கு, அப்புறம் அறுக்கப்பட்ட அந்த சங்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நாங்கள் அங்கே சேகரித்தோம். அப்புறம் முதுமக்கள் தாழி 1-2 கிடச்சிதுங்க. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால், 1960 எங்களுடைய துறை சார்ந்தவர்கள் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அகழாய்வு பண்ணப்போ அப்போ 2-3
முதுமக்கள் வழி கிடச்சிது. அது அங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மத காசால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதனால் குலுக்கை அப்படிங்கிற ஒரு பேர். அந்த குலுக்கைங்கிற சொல்ற வழக்கு இன்னமும் உண்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த குழுக்க நிறையா பொன்னும் தங்கமும் வெள்ளியும் இது மாதிரி நிறையா இருந்தது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இறந்துபட்டவர்கள் அவர்களுடைய எலும்புகள் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லை முன்னாடி இருக்கும், இல்லாட்டி அதை காமிக்காமல் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு. அது இப்போ உள்ள அந்த பகுதியில் இந்த வன்னி மரத்துக்கு பக்கத்தில் தான் அது அகழாய்வு செஞ்சுதான் சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த ஊருக்கு 1982 ஏப்ரல் மாதம் போனேன். அப்போலேருந்து 88 வரையிலும் அந்த பகுதியில் நான் அலுவலக பணி பார்த்தேன். அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அலுவலக பணிங்கிறது அதிகம் இல்லாததுனால கூடுமான வரை அந்த ஊர்களை சுற்றி வந்து அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 தெரு, அது வந்து இனக்குழுவில் பிரிக்கப்பட்ட மாதிரி பிள்ளைமார் தெரு, கோனார் தெரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்வி தெருங்கிற அந்த இதில் இருக்கும். இந்த வகையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே டாமினேட்டட் பர்சன் வந்து கொற்கை பிள்ளைமார் தான் அங்கே டாமினேட்டட் பர்சன். அதில் வந்து சிவகலை பிள்ளைமார், கொற்கை பிள்ளைமார், பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் உள்ள பிள்ளைமார், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் மன உறவு கொண்டு இருப்பாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா கொற்கைங்கிற ஊரில் அதிகமான படிப்பு அப்படின்னு சொன்னால் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். அவங்களுடைய முக்கியமான பணி போலீஸ் வேலை. நான் போனப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நான் ஏதோ 2 எழுத்து படிச்சிருக்கேன், அதானே பார்த்தேன். என் பிள்ளை 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கு, போலீஸ் வேலை பார்க்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்களுடைய மத்தியில் நம்ம வந்து அதை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு இது. அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதிகமான படித்தது அப்படின்னா ஒரு 7 கிளாஸ் வரைக்கும் படிப்பாங்க. வயசுக்கு வந்தோன்னே யாரும் அனுப்புறதில்லை. நான் அந்த ஊரில் கால் வச்ச பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வகுப்புகள் நடத்தி அவங்களுக்கு அந்த ஊரினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி, அப்புறம் பரம்பரையாக என்னென்னலாம் இருக்குது, இந்த கோயில்களை பற்றி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கல்வெட்டு ஆதாரத்தோடு அவர்களை கட்டுரை எழுதுகிற அளவுக்கு படிக்க ஒப்பிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே படித்த ஒரு பொண்ணு வந்து எம்எஸ்சி ஐடியில் இருக்கா. அந்த அளவுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அப்போ வந்து அந்த ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்தோம். அப்போ இந்த ஊரை பற்றி அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் மணலூர், ஏரல், ஆத்தூர், முக்காணி, இந்த பகுதியில் எல்லாம் கொற்கைங்கிற ஊரை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே நேரடியான பரிச்சயம் இல்லை. அப்போ அந்த ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து தான் ஏரல்ங்கிற பகுதிக்கு போய் பஸ் ஏறணும், உமரிக்காடுங்கிற இடத்துக்கு போய் பஸ் ஏறணும், ஆத்தூருங்கிற இடத்துக்கு போய் பஸ் ஏறணும். அதுக்கு பிறகு அந்த ஊருக்காரவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பஸ்ஸு கொண்டு வந்தோம். இதில் என்ன அப்படின்னா சிதம்பரனார் மாவட்டம் பைபிரிகேட் பண்ணும் பொழுது அந்த ஊருக்கு ஒரு முக்கியத்துவம் வேணுங்கிறதுனால அப்போ வந்து ஆனந்தவுடன் இதில் எல்லாம் எழுதினாங்க. கொற்கை என்ற நகரம் எங்கே இருக்கிறதுன்னாங்க. அது அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. மாரமங்கலம் அகரம்ங்கிற ஊர் வரைக்கும் பஸ் வரும். அதுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதுக்கு பிறகு தான் இந்த ஊரை பற்றி வெளியில். அப்போ இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 3 தெரு தான் இருக்குது. அந்த நான் பார்த்த நேற்றுக்கு செல்லுற போது மெயின் சாலை இருக்குது, அப்புறம் வாழைத்தோட்டம் நிறையா இருக்குது, குளம் காய்ந்து போன ஒரு குளம் இருக்குது, அதுக்கப்புறம் சில தெருக்கள் அந்த வன்னி மரம் இருக்குது, அந்த பகுதியில் மட்டும் சில தெரு. ஆமாம், அதில் இப்போ கொஞ்சம் முன்னேறி நாடார்கள் ஒரு சிலர் வந்து குடியேறி இருக்காங்க. அந்த வன்னி மரத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மணலூர் நாடாஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள். அப்புறம் வாழவல்லான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து சிலர் வந்திருக்கிறாங்க. இப்போ இனக்குழு அப்படின்னு பார்த்தோம்னா 1960 பார்த்தா அதிகமாக உள்ளது ஒரு 3 இனம்தான். அதில் ஒரு பிராமின் ஃபேமிலி, அவங்க கோவிலுக்கு பூசை வைத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இந்த அகழாய்வு செஞ்சவங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ருக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஊருக்குள்ளே போய் அந்த ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்து அப்புறம் உமரிக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் ஒரு பஸ்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணி திருச்செந்தூருக்கு ஒரு பஸ், ஆக மொத்தம் 3 பஸ்ஸு கொண்டு வர மாதிரி ஏற்பாடு தான் அந்த ஊரவர்களோட வச்சுக்கிட்டு
அந்த ஊரில் எல்லாருக்கும் எல்லா வரலாறும் தெரியும். ஆனால் அவர்கள் வந்து அப்நார்மலாக சில செய்திகளை சேகரித்து அவங்க சொல்கிறது தான் அவங்க சரியாக சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில் இருக்குல்லங்க சார், அந்த அம்மன் கோயில், அது வந்து பழங்காலத்து கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது 2000 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு அது காலடியில் அம்மன் காலடி இருக்க ஒரு சிலை மாத்திரம் தான் யூனிக்காக எனக்கு தெரியுது. மற்றதெல்லாம் எனக்கு எல்லாம் புதுமையாக இருக்க மாதிரி தான். அதாவது அது வெற்றிவேல் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிவேல் நங்கை கோயில்னு சொல்றது உண்டு. அந்த கோயில் பழமையான கோயிலுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தது. ஆனால் அந்த வெள்ளம் வந்த பீரியடில் 1989 என்னமோ வெள்ளம் வந்தப்போ அந்த பழைய கட்டடங்கள் இடிஞ்சு போச்சு. அதனால சிலைகளும் இப்போ புதுசாக மாற்றிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வெற்றிவேல் அம்மனுக்கு பூசை செய்யக்கூடியவர்கள் அந்த ஊரினுடைய வண்ணார்கள். அவங்க தான் ஈரங்கொல்லியார்னு பேர், ஏகாளிகள்னு அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கோவிலுக்கு விசேஷம் பண்ணும் பொழுது காப்பு கட்டினதுலேருந்து விரதம் இருப்பாங்க. மதுப்பொங்கல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கட்டின பிறகு அந்த ஊருக்காரவங்க வெளியில் போக மாட்டாங்க, வெளியிலேருந்து வர்றவங்க இரவு தங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் அந்த ஊரில் இருந்தப்போ என்னையும் அந்த ஊருக்காரராகவே சேர்த்துக்கிட்டாங்க. அதனால அது ஒரு வகையில் நல்லா இருந்தது. மதுப்பொங்கல் என்ன சார்? அதாவது நாள்பட்ட நெல் ஊற வைத்த தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்து ஒரு புது பானையில் ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு முன்னால், அதாவது அந்த வண்ணார் வந்து விரதம் இருப்பார். அவர் 42 நாள் விரதம் இருந்த பிறகு அந்த மது பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த நீரை சுமந்து கொண்டு 4 தெரு சுற்றி வருவாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு எதிரில் உள்ள அந்த இடத்துல ஒரு மேடை மாதிரி போட்டு அதில் வந்து நெல் உமியை போட்டு அதில் இந்த பானையை வச்சு அந்த இதோட அது அடுப்பு மூட்டாமல், ஆனால் விசிற அது அப்படியே பொங்கி வெளியில் வரும். அது மது பொங்கல் என்ற அந்த விழாவாக அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற வசதி மாதிரி அன்னைக்கு வந்து அதிகமாக இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அது வந்து ஓரளவுக்கு அந்த இது தெரியும். அதுக்கு பிறகு அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி அன்றைக்கு மாஸ் ஃபீடிங்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒன்று கலந்து சாப்பாடு செய்துவாங்க. சாப்பாடுக்கு கொண்டு வந்து அங்கே வச்சு எல்லாரும் சாப்பிட்றது உண்டு. இப்போ அந்த கோயில் பார்த்தோம்ல சார், இன்னொரு கோயில், அதை பார்த்தாக்கா அதில் பேச்சஸாக தான் எழுத்துக்கள் இருக்குது தவிர கோயில் முழுசும் மஞ்சள் வர்ணத்தில் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி அந்த கல்வெட்டுகளை அது சேதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு? ஏன்னா கொற்கை அவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதி. இந்த கோயிலில் அகழ்வாராய்ச்சியில் வந்து முக்கியமாக சொல்கிறோம். அப்போ அரசு வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எந்த முயற்சியும் எடுக்கலையா? அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து, ஏன்னா ஒரு விழிப்புணர்வு கொடுத்த அந்த மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த புனரமைப்பு செய்ய வேண்டாம், இல்லை புனரமைப்பு செய்வது இதை பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யலையா? ஏன்னா இப்போ நான் பார்க்கப்போ கோயில் எல்லா பகுதிகளையுமே எனக்கு அந்த கல்வெட்டுகள் பேச்சஸாக தான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக. அது பெரிய சேதம்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னமும் வந்து அவர்கள்ட்ட வந்து அந்த இன பாகுபாடு அதிகம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை வந்து தங்களுடைய குலதெய்வமாக எடுத்துட்டு, இன்னும் சொல்ல போனால் நகை பொற்கொள்ளர்கள் அதை செய்கிறதுனால மற்றவர்கள் அங்கே போகிறதில்ல. அந்த பகுதிக்கு பேர் அக்கசாலை அப்படிங்கிற பேர். அக்கம்ங்கிறது காசுகள் அச்சடிக்கக்கூடிய இடமாகலாம், அதுக்கு அக்கசாலைன்னு பேர். திருநெல்வேலியில் ஈசான மடத்துக்கு பின்னாடி உள்ள தெருவுக்கு பேர் அக்கசாலை தெருன்னு பேர். அக்கசாலை விநாயகர் தெருன்னு கோயில் தெருன்னு உண்டு. ஆனால் அதில் கோளரி மடம்னு ஞானசம்பந்தத்திற்காக ஒரு மடம் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பெயர் தான் அங்கே வந்து அதிகமான பழக்கத்தில் இருந்தது. இந்த அக்கசாலைன்னு பேர் வந்ததுனால அது பொற்கொள்ளர்களோடு ஒத்து வருகின்ற காரணத்தினால அவர்கள் அதை குலதெய்வமாக கும்பிடுறாங்க. ஒன்று அது 1982 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவான ஒரு கட்டட அமைப்பாக இருந்தது. நாள் ஆக ஆக ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி வெறும் கல்லாக இருக்கு, அதுக்கு வர்ணம் தீட்டணும் அப்படிங்கிறதுனால அதை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல், அதாவது சில நேரத்தில் அது அந்த உதிர்ந்து போன இடங்கள் அல்லது அதை சுரண்ட பேர் வழின்னு சொல்லி சுரண்டி சுண்ணாம்பு ஏறலை அப்படிங்கும்போது அப்போ எழுத்துக்களும் நமக்கு அழிஞ்சு போகுது. அதில் கீழ்வெம்பநாடு அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு திருவழுதி வளநாடு, கீழ்வெம்பநாடு அப்படிங்கிற பெயரெல்லாம் உண்டு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திருவழுதி வளநாட்டு, கொற்கையான, மதுரோதய நல்லூர், அக்கசாலை
ஈஸ்வரமுடையார் கோயில்னு ஈஸ்வரருக்கு தான் அது கோயில். ஆனால் நாளடைவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விநாயகரை கொண்டாந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கொர்க்கை அக்கசாலை விநாயகர் கோயில் பேர்ல சொல்லிட்டாங்க. ஒரு சந்தேகம் வந்தது, அங்க ஒரு நந்தி இருக்குது, பிள்ளையாருக்கு ஏது நந்தின்னு கேட்டாங்க. இந்த கல்வெட்டு தான் அது சிவன் கோயிலுங்கிறதுக்கு அத்தாட்சியர் நந்தி. ஆமா, அந்த கல்வெட்டுல என்ன பண்ணா அப்படின்னா சிவலிங்கம் வந்து டேமேஜ் ஆயிடுது. அதனால மூலஸ்தானத்துல கொண்டு போய் அந்த டேமேஜ் ஆனதுக்கு முன்னாடி இதை வச்சு இது விநாயகர் கோலம் மாத்திட்டாங்க. விநாயகருக்கு நந்தி வாய்ப்பு. ஆமா, இருந்திருக்குது. அப்படிதான் எங்களுடைய உரையாடும் பொழுது அதை பேசிக்கிட்டோம். அது இன்னும் ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ராகவன், சாத்தாமல ராகவன் சொல்ல அதான் அவர் தான் இதை பற்றி ரொம்ப எங்களுக்கும் அறிமுகப்படுது. நான் மாணவராக இருக்கும் போதெல்லாம் சாத்தாமல ராகவன் நிறைய எழுதுறாரு. இங்க இருக்கக்கூடிய தங்க இதுலன்னா இங்க நிறைய சொன்னது, அந்த இறந்து போனவங்களுடைய அந்த முதுமக்கள் தாளையில் நிறைய பொருளை கண்டுபிடிச்சு அது நிறைய அந்த காலத்திலேயே ஆட்கள் நேரம் நான் சந்திச்சிருக்கேன். அவரு இதை பற்றிய ஆராய்ச்சி எனக்கு தெரிஞ்சும் தமிழ்ல அறிமுகப்படுத்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கிறேன். உங்களுடைய அதை பற்றிய செய்திகள்? இல்லை, அந்த கொர்க்கைங்கிற ஊர் வந்து நமக்கு வரலாற்றில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒன்று. ஆனால் அதை வெளிப்படுத்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் கையில் விரலுக்குள்ள அடைக்கல, ஒரு கை விரலுக்குள்ள. அதில் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் ராகவன் அவர் கோநகர் கொர்க்கைன்னு ஒரு நூல் எழுதினார். அப்புறம் அங்கே கிடைச்ச காயின் எல்லாத்தையும் டிசர்வ் பண்ணி அது எந்த காயின், யாருடைய மன்னன் காசு அப்படின்னு, கொர்க்கை காசு அப்படின்னு சொல்லி பொற்கை பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய காசுகள் என்று சிலவற்றை ஐடென்டி பண்ணார். அதை பற்றி தனி நூலாகவும் எழுதியிருந்தார். அதை நூல் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதுனா முழுமையான ஒரு எம்ஃபில் கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரை பற்றி முழுமையான இது கொடுத்தது அவர் தான், பச்சை கலர் அமுக்குங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு பிறகு பாஸ்கர பாலபாண்டியன்னு ஒரு ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், அவர் அந்த முழுமை எங்கள் துறையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது போனார். அவரு என்ன பண்ணார், அந்த ஊரை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த கல்வெட்டுகள் இது எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துட்டு அந்த பொருள்களை பற்றி இது பண்ணி அங்கே ஒரு சைட் மியூசியம் வைக்கணும் அப்படின்னு கொர்க்கை அகழ் வைப்பகம்னு ஒன்று வச்சோம். இருக்கா சார் அது? அது என்ன பண்ணாங்க, அந்த ஏரியாவில் நான் தான் முதல் இதாக போனதுனால நான் அந்த பகுதியில் நிறைய பொருள்கள் சேகரித்தேன். கோல்டு காயின் கூட எடுத்தோம். அதாவது கோல்டு காயின்னா மிளகாய் விரை காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 காசுகள் வரைக்கும் சேர்த்தோம். சோழர் காசு ஒன்று கிடைச்சது. இதெல்லாம் பக்கத்தில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முதுமக்கள் தாழிக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இது எல்லாத்தையும் சேகரித்து அங்கே ஒரு மியூசியம் வச்சோம். அது வந்து ஸ்கூல் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய நடு தெருவில் ஒரு போலீஸ்காரருடைய வீடு, பழைய வீடு, அந்த வீட்டில் வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் புள்ளமார் தெருவில் அதை மாற்றினோம். அதை மாற்றும் போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு 2-3 இடத்துல அதை மாற்றினாங்க. அப்புறம் அதுக்கு தக்க மாதிரி ஷோகேசஸ் எல்லாம் செஞ்சோம். அதை பொருட்களை கொண்டு வந்து வச்சுருந்தோம். அதற்கு பிறகு எனக்கு பிறகு அதாவது 1988க்கு பிறகு அங்கே வந்தவர்கள், அதுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு ஆர்வம் இல்லாத காரணத்தினால அதை என்ன பண்ணாங்க, அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து மியூசியம், கவர்மெண்ட் மியூசியத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. திருநெல்வேலியில். அப்போ ஒப்படைச்ச பிறகு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் டு குற்றாலம் வந்து ட்ரைபல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரைபல்ஸ் யாரும் இப்போதைக்கு அங்கே இல்லை. அதனால் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட சில மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்தோம். அதனால ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸு, அப்புறம் ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் எல்லாமே அங்கே கொண்டாந்து வச்சோம். அப்போ அந்த பொருளையும் இங்கே கொண்டாந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது முழுமையும் அந்த ஆஃபீஸ் போயிட்டதுனால குற்றாலம் மட்டும் இன்றைக்கி ஸ்டில்லாம் இருக்குது. அன்றைக்கி நான் சேகரித்த பொருள் தான். அதுக்கு பிறகு மியூசியத்துலேருந்து அவங்களுக்கு இடம் போதில்லைன்னு அந்த பொருளெல்லாம் மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலில் கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. அது நான் அந்த பகுதிக்கு விஷயங்கள் போன சார். என்ன மதுரை நாயக்கர் மகள் போயிருந்தேன், அந்த முதுமக்கள் தாழியில் அங்கிருந்து உள்ளது. அதை பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்போ ஏடி இன்சார்ஜாக நான் போகும்போது மறுபடியும் அந்த பொருள் எல்லாம் பார்த்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் இது பண்ணிட்டு எனக்கு பிறகு வந்தவர்கிட்ட அதை ஒப்படைக்கிறதுக்காக லிஸ்ட் அவுட் போட்டு. இப்போ கொர்க்கையில் உள்ள
கிடைச்ச பொருள்கள்லாம் மதுரையில் தான் இருக்குது. மதுரையில் தான் நாயக்கர் மஹாலில் அது ஒரு பகுதியில் இருக்குது. பூஜா ரூம்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது. ஒரு சில முக்கியமான பொருள்களை மட்டும் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், உள்ளதாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு தக்க மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. அதாவது அதெல்லாம் இல்லை. அப்புறம் பணியாளர்களும் கொஞ்சம் குறைவுங்கிறதுனாலையும் அதை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல். சார், இந்த வன்னி மரம் இருக்கு இல்லைங்க சார், அது ரொம்ப பழைய மரம்னு சொல்றாங்க. என்ன பழைய மரம்னா எவ்வளவு வருஷம்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. 10,000 ஒருத்தர் சொல்றாரு. இல்லை, வன்னி மரம் நம்ம திருநெல்வேலியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வன்னி மரத்தை வந்து பார்வையிட்டாங்க. பார்வையிடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பயாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து இது பழமையான மரம், ஆனால் வைரம் பாயாமல் அந்த வெளிப்பகுதி இருக்கிறதே சரிஞ்சு போய் தரையில் போட்டு அதுலேருந்து வேறு பிடிச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல்ல எங்களுக்கு கிடைச்சது அதில் ஒரு தீர்த்தங்கரர் சிலை. அந்த தீர்த்தங்கரர் சிலையை வைத்து கொண்டு தான் அது காலப்பழமை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊருக்காரங்க. 2000 10,000ங்கிறது அவங்களுடைய சமண மதத்தினுடைய தாக்கம் இருந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் சைவர்களாக மாறுகின்ற போது அந்த ட்ரெடிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதை கொண்டு வந்து வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற வருது. அது வன்னி மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, வன்னி மரத்துக்குள்ள பெரும்பாலும் விநாயகர் இருக்கும். ஆனால் அந்த சுவாமிக்கே வன்னி மரத்து விநாயகர்னு தான் பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த சமண சிற்பம் வந்து பின்னாடி அது மக்களால் சேதப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வர்ற மாதிரி இருந்தோன்னா நாங்கள் மியூசியத்துக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணோம். அப்போ கவர்மெண்ட் மியூசியத்துலேருந்து நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எடுத்து வந்ததாக ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு அந்த மரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சிலை வேணும் அப்படிங்கிறதுனால எந்த சிலையை கொண்டாந்து வச்சாலும் அது வன்னி மரத்து விநாயகர்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊரில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மணலூருங்கிற பகுதியில் ஒரு கிணறை ஆழப்படுத்தும் போது சில சிலைகள் கிடைச்சது, மண் சிலைகள், கற்சிலைகள். அந்த கற்சிலைகளில் ஒன்றாக இப்போ இருக்கிறது கொண்டாந்து வச்சிருக்கலாம். அதை இப்போ அவங்க ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. அது நவகண்ட சிற்பம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முகக்கூறாக இருக்கிறதுனால அனுமனாக இருக்கலாம் அப்படிங்கிறது அசம்ஷன் தான். இப்போ நம்ம அதில் என்ன அப்படின்னா, அங்கே இருந்த அந்த சமண சிற்பம் மியூசியத்தில் இருக்குங்கிறது மட்டும் நம்ம இல்லை. இப்போ சென்ட்ரல் மியூசியத்தில் இருக்கு, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அதே நேரத்தில் பஞ்சபாண்டியர்கள்னு ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சதி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடன்கட்டையர் ஒரு சிற்பம் தொகுதி, ஒரு 10 சிற்ப தொகுதி அங்கே கிடச்சிது. அது இளவேலங்காடு அப்படிங்கிற இடத்துல அது கிடச்சிது. அது கடம்பூர்னு ஊருக்கு பக்கத்தில் அந்த பகுதி. அது ஒரு குறிப்பிட்ட மக்களால் அது வந்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த குடுகுடுப்பைக்காரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வைப்பார் பேசினுக்கு போயிட்டதுனால அது நாளடைவில் அது அப்படியே கடந்து போச்சு. அது மற்றவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதை அவர்கள் மியூசியத்துலேருந்து கொண்டு வந்து வச்சு இளவேலங்கால் சிற்பங்கள், சிற்ப தொகுதிகள்னு போட்டிருக்கிறாங்க. அது வந்து முழுமையும் சதிக்கல். அந்த சதிக்கல்ங்கிறது எப்படின்னா, இறந்துபட்ட வீரனோடு அவனுடைய மனைவிமார்கள் உடன்கட்டை ஏறியது அப்படிங்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சில பகுதியில் கல்வெட்டுகளும் உண்டு. அதில் பிராமின்ஸ் உடன்கட்டை ஏறி இருக்கிறாங்க, வண்ணார்கள் ஏறி இருக்கிறாங்க, அப்புறம் சில கோணார்கள் ஏறி இருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர்களோட அதை வந்து சொல்கிற கல்வெட்டு வாசகங்களும் உண்டு. இன்றைக்கி மியூசியத்தில், குற்றாலம் மியூசியத்தில் ஒரு இது வந்து பூப்பண்டாரம், பூ கட்டக்கூடிய பண்டாரங்கள். அவர்களுடைய துன்மதி வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி கணவனை பிரியாதாள்னு சொல்கிறது பூப்பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தினுடைய இது கல்வெட்டோடு அங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். குற்றாலத்தில் அந்த சிலைக்கு இருக்கிறது மாதிரி. அப்போ இங்கே தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் உள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கோணார்களுக்கு இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் உடன்கட்டை ஏறிது. அதாவது இப்போ நம்ம ஒரு பொதுவாக என்ன ஒரு ட்ரெண்டுன்னா, உடன்கட்டை ஏறுறது வந்து ராஜபுதரத்து பெண்களிடம் மட்டுமே இருக்கின்ற ஒரு செயல்னாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம எல்லா வம்சத்துலேயும் அது இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் நாயக்கர் காலத்தில் சொல்கிறது போல் 500 பேர் 1000 பேர் தீப்பாய்ந்தார்கள்ன்றதெல்லாம் வந்து இதில் ஒரு சந்தேகம். திருநெல்வேலி இந்த வண்ணார்பேட்டையில் தீப்பாய்ச்சி அம்மன் இருக்குல்ல, அதே அந்த தீப்பாய்ச்சி அம்மனை இதை மாதிரி தான் தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் இருக்குது. தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் அதான் என்னோட தீசிஸும் கூட. திருநெல்வேலி மாவட்டத்து தீப்பாய்ச்சி அம்மன் பெயர் வழக்கும் வழிபாடும் சடங்குகளும்ங்கிறது. அந்த வகையில் நான் ஐடென்டி பண்ணது ஒரு 48 தீப்பாய்ச்சி அம்மன் சிலைகள். அதாவது 1.25 அடியிலிருந்து சுமார் 6 அடி உயரம் வரைக்கும் நான் அதை பார்த்துருக்குறேன். கல்வெட்டுகளோடு எடுத்தது அப்படின்னு சொன்னால் 6 தான் கிடச்சிது. அதுக்கு பிறகு ஒரு பெண் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அது இலக்கியங்களில் நமக்கு நிறைய சான்று கிடைக்குது. பெருங்கோப்பண்டு அப்படிங்கிற ஒருத்தி என்ன பண்ணுற உடன்கட்டை ஏறும்போது மற்றவர்கள்லாம் தடுக்கிறாங்க. அப்போ சொல்கிறா இது வந்து தலைக்கற்புங்கிற நிலையில் நான் எடுத்துக்கணும், அதனால் தீப்பாயணும், நீங்கள் எல்லாம் படித்தவங்க நான் இது பண்ணாதீங்கன்னு அதுலேருந்து எடுத்துக்கிறோம். ராஜராஜனுடைய தகப்பனார் இறந்த பிறகு தாய் வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறுறாங்க. அது திருக்கோயிலூருங்கிற ஊர் பக்கத்தில் கபிலக்கல்லுன்னு ஒரு கல் இருக்குது. அதில் வந்து இந்திர சமானன் ராஜ சர்வஜன் எனும் புலியை பயந்த பொன்மா கலியை கறந்து காரிகை மலை தலைமகன் பிரியா தையல்னு அது முடியும். அப்போ முழங்கரி நடுவினும் தலைமகன் பிரியா தையல்னும் போது அப்போ கூட அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு அவர் தீப்பாய்ந்ததாக சொல்லுவாங்க. அப்போ அவனுடைய அக்கா தான் வந்து குந்தவை நாச்சியார் தான் ராஜராஜனை வளர்த்து அவர்களுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இது வந்து நம்ம வரலாற்றில் செய்யக்கூடியது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் இந்த சிற்ப தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டு சிற்ப தொகுதிகள். அப்போ அப் டு 17ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் அல்லது மத்தியம காலம் வரையிலும் இந்த உடன்கட்டை ஏறுகின்ற வழிபாட்டு நிலை இருந்திருக்கு. திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டைங்கிற பகுதியில் தீப்பாய்ச்சி அம்மன் கோயில். தீப்பாய்ச்சுதல் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம மேலே போடுற மாதிரி இருக்கும் பேர். ஆனால் அது முழு பேர் என்னன்னா தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் கோவில் அப்படிங்கிறது. அப்ப இது வந்து அந்த பழங்காலத்துல இருந்து வழக்கம் தொடர்ச்சியா அந்த ட்ரெடிஷன் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அதாவது கணவன் இறந்த பிறகு உடனடியாக இறந்து போறது பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து போறா. கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல்லை என்று இணையடி தொழுது விழுந்தாள்னு இலக்கியத்தில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா உடன்கட்டை ஏறி இது இடைக்கற்பு. கடைக்கற்புங்கிறது கைமை நோன்பு நோற்று தரையில் படுத்து கட்டாயப்படுத்தியும் அது சொல்லப்படுறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து வரலாற்று ரீதியாக திருநெல்வேலியில் இருக்குது குளோரிந்தாள் ஆலயம். அங்க இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகள் கிடைச்சதுல அதுல தமிழ் எழுத்து இருக்குங்கிறாங்க. தமிழ் எழுத்து தானா? அது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? தமிழ் எழுத்து கிடைச்சிருக்கு. ஆனால் 1969 60 அதை வந்து சேகரிச்சிருக்காங்க. நான் இருக்கும்போது பிராமி எழுத்து கிடைச்சது. தமிழ் எழுத்து சொல்றாங்க. ஆமா, தமிழிங்கிறது அது தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. சமவயங்க சுத்தங்கிற நூல் வந்து 18 வகையான மொழி நிலையோட உள்ள எழுத்து முறைகள் சொல்லுது. அதுல எடுத்த உடனே பிராமி. 17வது மொழியா சொல்லும் போது தமிழின்னு சொல்லுவாங்க. அதை டாம்லின்னு எழுதுவாங்க. அந்த தமிழிங்கிறது தான் பின்னாடி தமிழாக வளருது. அந்த எழுத்துக்கள் இருக்கு. அப்ப தமிழ் இருக்கு. அந்த பானை ஓடுகளை எங்க வச்சிருக்கீங்க? அது பெரும்பாலும் இப்ப அந்த பாக்ஸோட மதுரையில் இருக்கு. மதுரையில் இருக்கு. அது வேணா பார்க்க. ஆமா, அருங்காட்சியகத்துல பார்க்கலாம். பட் இது சேஃப்டி லாக்கர்ல உள்ள இருக்கு. ஏன்னா அது வந்து பப்ளிக்கு வைக்கல. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு தக்க ஷோகேஸ் இல்ல. சார், எனக்கு என்ன தோணுது, துறைமுகமா இருந்ததா இருக்கு இல்ல வந்து தலைநகரமா இருந்ததா? இல்ல, பாண்டியர்களுடைய தலைநகரம், அதே நேரத்தில் துறைமுகத்தோடு இருந்த தலைநகரம். அதாவது ராஜராஜன் வந்து சிலோனை வெற்றி பெறுவதற்காக வரும் பொழுது ஒரு ரெஜிமெண்ட்டை இங்கே தங்க வைக்கிறான். இங்கிருந்து கடல் வழியா போகும் பொழுது இந்த பகுதி சோழர்கள் தங்கியிருந்த பகுதியாக இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நான் வெற்றி பெற்று வருகின்ற வரையிலும் இங்க இருன்னு சொல்லும் பொழுது அவங்க பாண்டிய வம்சாவளியில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால வைஸ்ராய்ஸ் அப்படின்னு சோழ பாண்டியர்கள் வம்சம் ஒன்று உருவாகும். 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஆக்டிவா இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஏன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஊர்காடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில அந்த ஸ்ரேஷ்டா வழிபாடு இருந்திருக்கு.
ராஜராஜனுடைய பீரியட் வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கொர்க்கைங்கிற ஊருக்கும் அந்த கடற்கரை துறைமுகம் அந்த ஸ்ரீஷோருக்கும் சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால இப்போ அந்த பகுதிக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் வந்துருச்சு. பழைய காயல், புன்னக்காயல், மஞ்சள் நீர் காயல், அப்புறம் காயல்பட்டினம் அப்படிங்கிற பேரில் அது நிறையா அந்த காயல்ங்கிற சொல் வழக்கூட வந்துடுது. அந்த பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாமிரபரணி தண்ணீர் எதிர்த்து வரக்கூடிய பகுதி ஆற்று பகுதியில் தாமிரபரணி ஆத்தூருங்கிற ஊர், அது வரைக்கும் மஞ்சள் நீர் காயல்னு ஒரு ஊர் இருக்கு. பூந்தண்டலம்னு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அது வரையிலும் அந்த உப்பு தண்ணீர் கிடைக்கும். இப்போ வந்து கொர்க்கைங்கிற ஊர் வந்து முற்றிலுமாக எல்லாரோடும் தொடர்புடைய ஒரு ஊராக இருக்கிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்தது. மக்கள் தொடர்பற்று போய் இருந்த காலம் ஒரு சூழல். இன்றைக்கு போக்குவரத்து வசதிகள் இதெல்லாம் கிடைச்சதுனால நல்லாயிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் உள்ள இவங்க வந்து அடிக்கடி ஆண்டுக்கு ஒரு முறை போய் அவர்களை பேட்டி கண்டு அந்த பகுதியில் உள்ள இதெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கு. இன்றைக்கு கொர்க்கைங்கிறத ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு அது பழைய துறைமுகம், பழைய நகர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ் சொல்லும். ஆனால் அதற்கு பிறகுதான் மதுரையை தோற்றுவித்தார்கள். ஏன்னா கடற்கரை பட்டணமாக இருக்கும்போது கடல்கோள்கள் ஏற்பட்டதுனால ஆமாம், அப்போ மதுரைங்கிறத பாண்டியர் தலைநகராக மாற்றுறாங்க. அதை தான் அந்த கல்வெட்டில் சொல்லும்போது கொர்க்கையான மதுரை உதய நல்லூர், மதுரை உதயமாவதற்கு காரணமாக இருந்த நல்லூர் அக்கசாலை ஈஸ்வரனுடையார் பெயர். அப்போ அந்த கொர்க்கைங்கிறது பழமையான பெயரோடு இருந்துச்சு. பின்னாடி பாண்டியர்கள் மதுரை தலைநகராக வைக்கும்போது அது ஒரு துறைமுகப்பட்டினம். ஏன்னா சங்க காலத்திலேருந்து அண்மை காலம் வரையிலும் அங்கே வந்து நிறைய முத்துக்கள் இதெல்லாம் ஏற்றுமதி ஆகிருக்குது, நிறைய மணலில் சிந்தி இருந்தது கொண்டது அப்படின்னு எல்லாம் நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கும் பார்த்தோம்னால் அதாவது மழைக்காலங்களில் கொஞ்சம் ஆழமான பகுதியை அந்த மண்ணை அறுத்து ஓடக்கூடிய பகுதியில் காசுகள் நிச்சயம் எடுக்கலாம். அப்போ இன்னும் செய்யலாம், செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதுக்கப்புறம் அதை செய்யலை. ஏன்னா கிழக்கரை இந்த இது மாதிரி உள்ள அழகன் குளத்துக்கு கொடுத்தது மாதிரி. ஏன்னா இந்த பகுதியில் ரோமன் பாட்டரிஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அழகன்குளம் முக்கியமான ஒரு பகுதியாக வச்சு ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களுடைய கலைப்பாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே பேசிக்கலாக அது எல்லாமே தமிழர்களுடைய நாகரிகமாக இருக்குது. அந்த ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாக அதை இன்றைக்கும் அது தன்னுடைய அண்மையில் அந்த கொர்க்கையில இருந்து சின்ன சின்ன மண்ணாலாகிய குழாய்கள் மாதிரி கிடைச்சது, இரும்பு உருக்கியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி அது தொடர்பாக ஏதாவது உண்மையா? அப்படி அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வல்லநாடு பகுதியில் இருந்திருக்கு. அதில் 1-2 இந்த பகுதியில் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா கடற்கரை மணல் வந்து அதை நல்ல ஸ்டோரேஜ் பண்ணுவதற்கு வசதியாக இருக்குங்கிறதுனால பைப்ஸு. ஆனால் ஹூக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பைப்ஸ் எல்லாம் கிடைச்சிது. அது இதில் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாழிக்குள்ளே கிடைச்ச பொருள்களில் அப்புறம் ஒரு ஸ்வாடினுடைய உடைந்த பகுதி கூட அதில் கிடைஞ்சது. அப்புறம் பெண்கள் பதைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் போட்டிருந்த அந்த சங்கு வளையல்கள், மோதிரங்கள் இதெல்லாமும் அந்த இதில் நெத்திப்பட்ட தங்கத்தால் ஆனதெல்லாம் அது இங்கே பெரும்பாலும் கிடைக்கல. என்ன காரணம்னா தாமிரபரணி இதில் உள்ள ஆதிச்சநல்லூர் பகுதியில் கிடைச்சிருக்குது. கொர்க்கையில் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி கிடைக்கல. 1960 கிடைச்சிருக்கலாம். ஆதிச்சநல்லூரில் கிடைச்சது. அதான் ஆதிச்சநல்லூர் பரம்புங்கிறது வந்து ஒன்றின் கீழ் ஒன்றாக 6 முதுமக்கள் தாழை கிடைச்சது. அதனால அது பியூர்லி லிவிங் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அதுலேருந்து தான் சிந்து சமவெளி நாகரிகம் வந்திருக்கணும். ஏன்னா அங்கே வந்து பூஜா பொருள்களில் ஒரு சில தான் கிடைக்குது. ஆனால் இங்கே கிடைச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பொருள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சர்ஃபேஸில் போனோம்னா அதான் மழைக்காலங்களில் அந்த மண்ணிலேயே இருக்கக்கூடிய அகல் வழக்குகள் இதெல்லாம் கிடைக்கும். கருப்பு சிவப்பு பாடு ஆதிச்சநல்லூரில் அதுலேயும் கிடைக்கிது.
அதனால அந்த பகுதியில் மெட்டல் அதிகம் கிடைக்கல. அப்ப கொற்கையில நமக்கு வந்து மெட்டல் அதிகம் கிடைக்கல. அதுல வந்து ஸ்வாட் ஒன்று கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காயின்ஸ் கொஞ்சம் கிடைச்சது. அப்ப இன்னும் வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய செய்ய வேண்டியதுதான். ஏன்னா புதுசா இது கூட கிடைக்கலாம் இல்லைங்களா? ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப பெரும்பாலான பகுதிகள் வந்து விவசாய நிலங்களா மாறிட்டு வருது. நிறைய வாழைத்தோட்டங்கள், அப்புறம் தென்னந்தோப்புகள். அந்த கிணறு இருக்கிற பகுதி பெரிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளப்பகுதியில எல்லாம் செய்யலாம், பார்க்கலாம். அதுல எல்லாம் சேர்த்தோம்னா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குளம் வந்து அன்னைக்கு 13 அடி ஆழம் இருந்ததாக சொல்றாங்க. அன்னைக்கு வந்து தரையிலேருந்து 1.5 அடிக்கு எல்லாம் தண்ணீர் இல்ல வந்துருச்சு. அதனால அதுலயும் பட்டா லேண்ட்ஸ் சிலருக்கு அந்த ஊர்க்காரர்களுக்கு இருக்கு. அதனால அவங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுங்கிற தடை இன்னைக்கு இருக்கு. அதனால கொற்கைங்கிறது பையவே சென்று மறைஞ்சு போகிற அளவுக்கு பேர்ல மட்டும் இருக்கும், மறைஞ்சு போகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது.